உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அசாதாரணமான சூழல் எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுங்கிறது சாதாரணமானது தான். ஆனால் அந்த சூழலையும் தங்களை தாங்களே உயர்த்தி ஜெயிக்கிற இடத்துல தான் சாதாரண மனிதர்கள்லேருந்து அவங்க அசாதாரணமான மனிதர்களாக மாறுறாங்க. இன்னும் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா, அசாதாரணமான சூழல்கள் தான் அசாதாரணமான மனிதர்களை இந்த உலகத்திற்கு தருகிறது அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். இந்திய நாட்டினுடைய பெருமை மிகுந்த மேஜர்கள் வரிசையில் ஒருத்தர் தான் தேவேந்திர பால் சிங் அப்படிங்கிறவர். ஒரு 25 வயது இளைஞன் இந்திய படையவே தலைமையேற்று கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய சூழல் அவருக்கு கிடைச்சிது. நம்ம ரொம்ப வரலாற்றில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போர் தான் கார்கில் போர். அந்த கார்கில் போர் அந்த தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட படையை வழிநடத்தக்கூடிய பெரிய பொறுப்பு மேஜர் தேவேந்திர பால் சிங்க்கு இருந்துச்சு. அவர் வழிநடத்தி கொண்டு போகும்போது தன் படையை கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் முன்னோக்கி போனார். ஆனால் எதிர்பாராத விதமாக எதிரி நாட்டு படை எரிந்த அந்த ஒரு வித்தியாசமான குண்டு, அது பல துகள்களாக வெடித்து சிதறக்கூடிய ஒரு குண்டு இவரை நோக்கி விழுந்தது. உடல் முழுக்க குண்டுகள் பாய்க்கப்பட்டு சதையும் ரத்தமுமாக களத்தில் இருந்தார். அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னே முடிவு செஞ்சப்போ கொஞ்சம் மெல்லமான அவருடைய மூச்சை வச்சு மருத்துவர்கள் இவரை காப்பாற்ற முயற்சி செய்யலாம்னு கொண்டு போனாங்க. அவரை காப்பாற்றினாங்க. ஆனால் அவர் முடிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்தாராம் தெரியுமா? அவருடைய வலது கால் முட்டிக்கு கீழே சுத்தமாக இல்லை, வெட்டி எடுத்துட்டாங்க. அவருடைய குடலுடைய ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டாங்க. அவர் இன்னமும் அவருடைய உடம்பிலே 30க்கும் மேற்பட்ட குண்டுகள் இன்னும் உடம்புக்குள்ளேயே இருக்கு, வெளியே எடுக்க முடியலையா. அப்படி உடல் முழுக்க அந்த போரினுடைய அவ்வளவு விளைவுகளையும் தாங்கிய, யோசிச்சு பாருங்க, ஒரு மேஜரா இருந்தவர், ஒரு 25 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் தன்னுடைய காலை இழந்து குடலை இழந்து வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சு அவர் ஒருபோதும் உட்கார்ல. அவர் எழுந்து நின்று சொன்னாரு, எனக்கு போர்க்களத்தில் இப்ப வேலை இல்லை, ஆனா வாழ்க்கையில் போராடுவதற்கு எனக்கு வேலை வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஃபைபர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடுவதற்காகவே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு செயற்கை கால். அந்த காலை பொருத்திக்கிட்டு எல்லோரும் நடக்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தப்ப அவர் ஓட ஆரம்பிச்சார். எங்க ஓடனாரு? கிரவுண்ட்ல ஓடல, மேரத்தான்ல ஓடணும்னு முடிவு பண்ணாரு. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆஃப் மாரத்தான்களிலே ஓடி இதுவரை யாரும் செய்யாத ஒரு பெரிய புரட்சியை நம்முடைய மேஜர் தேவேந்திர பால் சிங் செய்து ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு காட்டினார். அவர் ஓடனார், மாரத்தான்கள்ல ஓடனார். அதோட நிறுத்தல. தான் அடைந்த இந்த வெற்றி, தன்னுடைய முயற்சியினுடைய இந்த பெரிய வெற்றி தனக்கு மட்டுமே கிடைக்கக்கூடாதுன்னு தி சேலஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கினார். இன்றைக்கு அந்த அமைப்பு என்ன செய்து தெரியுமா? அவரை மாதிரியே போர்க்களங்கள்லையோ இல்லை விபத்துகள்லையோ கால்கள் கைகள் துண்டிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் செயற்கையாக மீண்டும் அதை உருவாக்கி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இது போல பல்வேறு விஷயங்களை செய்து கொடுக்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல முதன்மையான அமைப்பு தி சேலஞ்சர் அப்படிங்கிற அமைப்பு. அதை உருவாக்குனது நம்முடைய மேஜர் தேவேந்திர பால் சிங். அவருடைய வாழ்க்கை எதை நமக்கு காட்டுதுன்னு பாருங்க. உங்களால நடக்கவே முடியாதுன்னு உட்கார வச்சாலும் அவர் மட்டும் எழுந்து நடக்கல. அவரை மாதிரியே நடக்க முடியாத அத்தனை பேரையும் எழுந்து நடக்கவும் ஓடவும் வைத்த பெருமை அவருக்கு இருக்கு. அப்படின்னா நாம் முடியும்னு நினைச்சா இந்த மண்ணில் முடியாதது ஒன்றுமில்லை என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சி.